கோவிச்சு அவங்க உடல் அடிச்சு ஜிரு உடல்ல சுருன்னு ஏறும். ஏறுதா இல்லையா? இப்ப சண்டை போறவங்கள திட்டவங்களை பார்த்தோன்னு சுருன்னு ஏறி உடம்புகள்லாம் நடுக்கமாவது பதட்ட வரும். உங்க பையன் இந்த மாதிரி இருந்தாலும் உங்க பையனை 2 பேர் நாங்க வயசுனா அப்படியா அப்படின்னு சொல்லி கிரு ஆடுது, சதுரம் நடங்குது. அதே போல உங்ககிட்ட துன்பம்னு சொல்ல போகும்போது அந்த மகிழ்ச்சியை அதோடைய பெற வேண்டும் என்று என்னுடைய கூர்மையுடைய எண்ணங்கள் கொண்டு உங்களை சுவாசிக்க வைக்கிறோம். உள்ளுக்கு போகணும், அந்த கெட்டதெல்லாம் மாறி அந்த நடம்பெல்லாம் சிக்கல் எல்லாம் உடல்ல இருக்கிற பிடித்தமெல்லாம் விட்டு விளையுது. அப்ப இந்த விளையிட்டு இருக்கும்போது இவங்க சில பேர் என்ன செய்யும், ஐயோ எனக்கு இந்த அருள் வந்துச்சு, இந்த பேகி பிடிச்சிருச்சான்னு இப்படி நினைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நாம இந்த உணர்வின் தன்மை, அந்த சிக்கல் விஷமான தன்மை இதை அடங்கி என்னையும் போகும். அப்ப இந்த உணர்வின் தன்மை ஆகும்போது நடுங்குவது போல உங்க உணர்வுக்குள் இருக்கக்கூடிய அந்த வலியை குறைஞ்சிட்டு இப்ப அதை இறங்கும். அது எப்படி இறங்குதுன்னு கேட்டோம்னா, அது இறங்குற வரையிலும் கேட்கிறப்போ நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டேன், இறங்குதா இல்லையான்னா தொட்டு பார்ப்பாங்க. அது இறங்குது இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப திகப்பா இருக்கும். ஆக இதையெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் போகணும்னு சொல்லி போட்டு சரியா போங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க என்னை விட்டு எங்கெங்க 1 மாசம் ஆச்சுங்க தூங்கி இது போடுமையான்னு உள்ளுக்க சொல்லி இந்த சக்தியை பாய்ச்சிட்டு அவர் பாடு வாபஸ் நீங்க வாங்கிக்கோ, என் உடவுல விட்டு வேதனை மட்டும் போகாதுன்னு இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. திருப்பி அதுவே சொல்றாங்க, இது அவங்கதான் சொல்றாங்கன்னு விட்டாச்சுன்னா கூட வந்து அவங்களா சும்மா இருப்பாங்களே. இல்லைங்க 3 மாசம் இதெல்லாம் நீங்க அப்படி இல்லைங்க, இது 3 மாசம் விடாத பெரிய சனியங்க விட்டே போக மாட்டு தொல்லையா இருக்குங்க அப்படிமா அவங்க கூட வந்தவங்க. அது அவங்களாவது கேட்க வைக்கிறான்னு நான் பல முறை சொல்றேன். ஏன்னு கேட்டேன்னு இது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கெல்லாம் இந்த துன்பங்கள் உங்களை அறியாத வந்தது போகணும் தான் மணிக்கணக்கில் நான் பேசுறேன்.